வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த கபட நாடக திமுக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்ப அதுக்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் காரணமாக இந்த அறிக்கை கொடுத்திருக்காரு? இல்லை, இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து மிக 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 கேவலமான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அது உதாரணம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பீகார் குடும்பத்தை சேர்ந்த அந்த 3 பேரோட மரணம். அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சு சாவடிச்சு போய் ஆற்றுல போட்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல். சரிங்களா? இதை பற்றி வந்து நேரு கேட்குறாங்க, ஆலந்தூரில் ஒரு மீட்டிங்கில் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேற ஒரு தலைவர் வருவார், அவர் வந்து பதில் சொல்லுவார். அப்போ நீங்கள் யார்? நீங்கள் அமைச்சரா இல்லையா? நீங்கள் சாதாரண வட்டச்செயலாளரா? நீங்கள் ஒரு அமைச்சர் தானே? நீங்கள் பதில் சொல்லணும், பதில் சொல்லக்கூடாதா? நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிறீங்க. நீங்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அமைச்சர் இன்னொருத்தர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, நடவடிக்கை எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அது தெரியல வேற சொல்கிறாரு. தெரியல வேற சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இதுதான் உங்களோட கேடுகட்ட இந்த ஆட்சியோட லட்சணமே. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கும் சரி, முதல்வர் வந்து இதுவரையும் ஒரு அறிக்கையும் கொடுக்கல, துணை முதல்வர் ஒரு அறிக்கையும் கொடுக்கல. இந்த மாதிரி தான் இவங்களோட ஆட்சி நடக்குது. கனிமொழி அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இல்ல, கனிமொழி மட்டும் பதில் சொல்லிட்டா போதுமா? அப்போ கனிமொழி கிட்ட முதலமைச்சர் சீட்டு கொடுத்தலாம் இல்ல, துணை முதல்வர் கொடுத்தலாம் இல்ல. பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த 3 பேரோட மரணமே வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அது. ஏன்னா அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க வந்து வன்கொடுமை செஞ்சு சாகடிச்சதுக்கு அப்புறம் அந்த கணவனை சாகடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல போய் தூக்கி போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வந்து இவங்க இதே மாதிரி ஒரு மெத்தன போக்கா இந்த அரசு இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ குற்றங்கள் நடக்கும்ன்றதை வந்து தமிழக மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செய்தித்தாள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, எங்களோட கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து ரயில் நிலையத்தில் வந்து ஒரு வாலிபரை வந்து இந்த மாதிரி தான் வெட்டி கொடுமைப்படுத்தியிருக்காங்களே. ரத்தம் சொட்ட அந்த நபரை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இந்த சட்டம் ஒழுங்கு இருக்கு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஒரு ஜொமேட்டோ ஊழியரை வந்து கண் எதிர அந்த பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் வந்து கஞ்சா போதையில் வந்து அந்த நபரை வந்து வெட்டுறாங்க. இவங்க சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றாங்க. இங்க வந்து கஞ்சா புழக்கமே கிடையாது, கஞ்சா வந்து 0ன்னு சொல்றாரு மா சுப்பிரமணியர்கள். இந்த மாதிரி இருக்கவே தான் இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதை தொடர்ச்சியா இந்த மாதிரி நடக்கவே தான் தளபதி அவர்கள் வந்து காட்டமா அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ பாலியல் வன்கொடுமைன்னு நம்ம சொல்லும் போது இப்போ இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து சமீபத்தில் நடந்த சம்பவம். இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில 2 காவலர்கள் வந்து ஒரு தாயை வந்து விரட்டி விட்டு மகளை வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு காவலர் வந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு பள்ளி மாணவியை வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமா இருக்கட்டும், அதே போல கோயம்புத்தூர்ல வந்து கார்ல ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கும் வந்து திமுக கட்சியினர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க வந்து அந்த நேரத்துல போனது தப்பு, ஏன் அங்க போனாங்க? இதுலயும் எந்த நேரத்துல வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, இந்த கவர்மெண்ட் சரியா நடக்குதுன்னா எந்த நேரத்துல வேணா யார் எங்க வேணா போலாங்க. அந்த பயத்தோட போகக்கூடாது, பயம் இல்லாம தெளிவா போகணும். அதனாலதான் இந்த கவர்மெண்ட் இருக்கு, பாதுகாப்பு கொடுத்து இந்த கவர்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த நேரத்துல போனா பிரச்சனை நடக்கும், இந்த நேரத்துல போனா பிரச்சனை நடக்கும். எதுக்கு நீங்க இப்ப அந்த பதவியில இருக்கணும்? மக்கள் எதிர்பார்க்கறது தானே. எதுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க? அவங்க கம்பாரிசனா வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், அதே போல குஜராத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே சொல்லிட்டே இல்ல. நீங்க வந்து கம்பாரிசனா வந்து நீங்க அங்க பாருங்க, அந்த மாநிலத்தை பாருங்க, இந்த மாநிலத்தை பாருங்க, இந்த மாநிலம் அந்த மாநிலம் தேவையில்லைங்க. அந்த மாநிலத்தை நம்பியா நம்பி ஓட்டு போட்டோம் மக்கள், இந்த மாநிலத்தை நம்பியா ஓட்டு போட்டோம், திமுக நம்பி தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? அது இந்த அரசோட கடமை தானே. அது பாருங்க, இந்த ஒரு சம்பவம், இந்த கொலை, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஒரு புறம் நடந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த கட்சியில வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாரு நேற்று ஒரு மேடையில. அவ்வளோ படு கேவலத்தின் உச்சம், அவ்வளோ அயோக்கியத்தனம், மானங்கட்டத்தனம், ஈனங்கட்டத்தனம். அது அவ்வளோ கேவலமா பேசுறாரு. பெண்களை, எங்க கட்சிக்கார பெண்களை அவ்வளோ கேவலமா பேசுறாரு. இதை வந்து அந்த கட்சியில இருக்கிற அந்த மேடையில இருக்கிற எல்லா ஆண்களும் கைத்தறி ரசிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மனப்பான்மை, இது எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனம் இது. இன்னொரு கட்சியோட நிலைமை இப்படிதானா? இந்த கட்சியோட பேசத்துல பேசுவாங்களா? தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ நேற்று நடவடிக்கைன்றாங்க, நேற்று பேசுவாருங்க, இன்னைக்கு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வாரம் கட்சி 19 மேல பேசுவார். அவரை வந்து அசிங்கசியமா ஆபாசமா பேசுறதுதான் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே. அப்ப என்ன மாதிரி கட்சி அது? இதுதான் வந்து நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கட்சி அது? ஏன் இதெல்லாம் வந்து கனிமொழி அம்மாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவருக்கு தெரியாதா? உதயநிதி தெரியாதா? இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவங்களே பேசியிருக்காங்கல்ல. இப்போ உதயநிதி வந்து சசிகலா அம்மையார் எப்படி பேசணும்னு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் குறித்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும், கருணாநிதி அவர்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு, இப்படி எல்லாம் எழுதியிருக்காருன்னு தெரியும். இது கட்சியை தொடர்ந்து அந்த மாதிரி தானே பேசிட்டு தானே இருக்காங்க. கட்சியில இருக்கவங்க வந்து நிறைய இதனால ஆபாச பேச்சு இல்ல. இதனாலதான் வந்து இந்த ஆபாச கட்சியை, இந்த மாதிரி அவதூறு கட்சியை, இந்த மாதிரி வன்மு பிடிச்ச கட்சியை எங்க தளபதி வந்து தீய சக்தின்றாரு.
இவங்க இந்த மாதிரி பேசவே, இந்த மாதிரி மேடை போட்டு பெண்களை கொச்சப்படுத்த, அவமானப்படுத்தவே, தனி மனித தாக்குதல் பண்ணவே தான் தீய சக்தி தளபதி சொல்லியிருக்காரு. அதனால வந்து தீய சக்தின்ற வார்த்தை வந்து திமுகவுக்கு பொருத்தமான கட்சி. தீய சக்தியா இருக்கவே தான் தளபதி வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. தளபதி என்னன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கவே கூடாது. அது வந்து கருத்துக்கு தான் எதிர்கொள்ளணுமே. நாங்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்கோம், நாங்கள் ஒரு கொள்கையை கொண்டு வரோம், ஒரு கோட்பாடை கொண்டு வரோம், நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், எங்கள் மக்கள் வந்து எங்களோட தொண்டர்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. எங்கள் மீட்டிங்கில் இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா சொல்லுங்க. இதுல மற்ற கட்சிக்காரர் என்ன பேசுவாங்களா? எந்த கட்சி பாருங்க, எந்த கட்சி பேசாத ஒரு வார்த்தையை மட்டும் தான் திமுக பேசிட்டே இருக்கு தொடர்ந்து. அதனால இது வந்து தொடர்ச்சியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து உடனே கடந்து போற விஷயம் கிடையாது. பெண்கள் மத்தியில இது மிக 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 கண்டிக்கக்கூடிய விஷயம். இது நாங்களும் தொடர்ச்சியா கண்டிச்சு தான் இருக்கோம். இதோட வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும். இதுதான் வந்து அந்த கட்சிக்கும் அழகு, அவருக்கும் அழகு. ஏன்னா மக்கள் இந்த தேர்தலில் இதை எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா உங்களை வரும் தேர்தலில் ஒரு இடம் கூட இல்லாம உங்களை பெண்கள் வந்து கட்டாயமா தோற்கடிப்பாங்க.